Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். விஜய் கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி வச்சிருந்தாங்க, 21ஆம் தேதி நடத்துறாங்க. ஒரு பிரம்மாண்ட மேடையெல்லாம் அமைக்கப்படுவதற்கான வேலைகள் கடந்த ஒரு வாரமாவே தொடங்கிருச்சு. அதற்கான பல ஏக்கர் நிலங்கள் அந்த பரப்பளவு அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடமா மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும் 2வது மாநில மாநாடு? ஏற்கனவே 3 to 5 லட்சம் வரைக்கும் சொன்னாங்க. அதுதான் சார். ஆனா இப்போ 30 லட்சம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டீங்களா? எவ்வளவு சார்? 30 லட்சம். 30 லட்சம் பேர். 25, 30 போட்டுக்கிறாங்க. கூட்டம் வரும் சார். அந்த கூட்டம் வந்து நான் சொல்றேன், நடிகருக்கான அந்த கூட்டம் வரும். தலைவர் இப்போ தலைவராக இருந்தாலும் கூட வந்து நடிகருக்கான கூட்டம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இன்னும் தலைவர்னா கல அரசியலுக்கு வரல. நீங்க வந்து விசிகாவை எதிர்பார்த்தீங்க, அவங்க வரல. அடுத்த கட்டம் விசிகா வரலன்னா வந்து கேட்டா நாம் தமிழர் வரும்னு எதிர்பார்த்தீங்க, அவங்களும் வரல. எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்த்தாங்க, நிச்சயமா எதிர்பார்த்தீங்க. யார் எதிர்பார்த்தது? விஜய் எதிர்பார்த்தாரா? ஜான் ஆரோக்கியசாமியோட வியூகம் அது. அவருடைய வியூகம் சொன்னா ஜான் ஆரோக்கியசாமி வேணா பேசி இருக்கலாம், பேச்சுவார்த்தை. சார் பேச்சுவார்த்தை இல்ல, அவர் லாபி இருக்கு இன்னுமே. ஆமா, யார் கூட? அன்புமணியோட லாபி இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணிக்கு ஏற்கனவே வர்க் பண்ணவர் வேற. சீமானோட லாபி இருந்தது. அந்த லாபி எப்ப கட்டாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னார் இல்லையா, அப்பதான் கட்டாச்சு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தாவைக்காவுடைய தொடங்கின அந்த நோக்கமே வந்து கேட்டா திமுக எதிர்ப்பு தான். அதை முதல்ல சொல்லிடுறேன். திமுக எதிர்ப்பு, உதயநிதி எதிர்ப்பு, இதுதான் ஆரம்ப புள்ளி. அதுல என்ன உதயநிதி எதிர்ப்பு? ஆமா, பர்சனலாவே வந்து உதயநிதிக்கு எதிராக தான் வந்து விஜய் வந்து களமாடணும்னு நினைச்சதே. விஜய் வந்து அந்த பொதுக்குழு ஏதோ ஒரு கூட்டம் கூட்டுறாரு இல்லையா, அந்த பனையூர் கூட்டம், பொதுக்குழு சொல்லக்கூடாது, பனையூர் கூட்டம். அந்த பனையூர் கூட்டத்துல சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி அறிவிக்கும் போது, அப்பதான் வந்து இவர் போட்ட துண்டு என்ன ஆகுது, அங்க கிழிஞ்சு தொங்குது. யார்? ஜான் ஆரோக்கியசாமி போட்ட துண்டு கிழிஞ்சு தொங்குது. என்னன்னா 2.5 வருஷம் அந்த டீலிங்கு. யார் கூட? சீமானோட சேர்ந்து. யார் இது பிளான் பண்ணது? இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி பிளான். ஜான் ஆரோக்கியசாமி வந்து 3 பேரை எதிர்பார்த்தார் சார். யார் யார் சார்? விசிகாவை ரொம்ப வலுவா எதிர்பார்த்தார். ஓகே. அடுத்து தலித் கிறிஸ்தவ வாக்குகள், தலித் மக்கள்கிட்ட இருக்க அந்த வாக்குகள் வந்து கணிசமா வரும். அடுத்து விசிகா. 2வது கட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி வடமாவட்டம். சரி. 3வது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான எதிர்பார்த்தார். சீமான் மாதிரி கல அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. நீங்க சொல்லலாம் திமுக கூட எந்த கட்சியும் கிடையாது. கல அரசியல்ல வந்து சீமான் மாதிரி கல அரசியல் பண்றதுக்கு இங்க வந்து வேற கட்சி தலைவர் கிடையாது. விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ வந்து சொத்தை வித்தெல்லாம் கட்சி நடத்தவே இல்லை. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொத்தை விற்கிற நிலைமைக்கு ஆகிட்டான். இதுதான் உண்மை. அதாவது அதே சமயத்தில் வந்து கேட்டா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கட்சி இந்த ஸ்டேஜ்லயே உண்மை. ஆமா, விஜய் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கட்சி தொடங்கவே இல்லை சார். 2 காரணம், திமுக வீழ்த்தணும், உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதே சமயத்துல வந்து ரஜினி சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனத்துல எடுத்துங்க. இப்ப சொன்னார் பாருங்க, அரசியல்ல வந்து அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு. அது யாரு சொன்னாரு? எல்லாருக்கும் தான் சொல்றாரு அவரு. விஜய்க்கு தான் சொல்றாரு. அனுபவம் இல்லாம ஆட்கள் இருக்கிறாங்கன்றாரு. உண்மை சார், ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எல்லாரும் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. நீங்க ஆடு மாடுன்றீங்க, மரத்துக்கிட்ட பேசுறீங்க, மாடு கிட்ட பேசுறீங்க. இதெல்லாம் ஓட்டா மாறுமா? அந்த மக்கள் நான் என்ன கேட்கிறேன் சார், இது வந்து மக்களுக்கும் அவருக்கு உள்ளது சார். இந்த நையாண்டி பண்றவங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். இது வந்து அவர் நம்புறாரு. அவர் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி சரி தப்புலாம் வர அங்க தப்பான விஷயத்தையும் கேட்கவே இல்ல. வீதி நீங்க வந்து டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணுங்க சொன்னாரா என்ன? அதே மக்கள் அரசியல் பண்ணா ஓட்டா மாறும்ல, கன்வெர்ட் ஆகும் சார். இதுவும் மக்கள் அரசியல் தான். ஆடு மாடுகள் யாருக்காக? என்ன இது? ஆடு மாடுகள் யாருக்காக கேட்கல சார். மக்கள் கேக்குறாங்க. அறிவு இல்லாதவன் கேட்பான் சார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகவேரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகவேரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். சார், விஜய் கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு போலீசார் அறிவுறுத்தல் படி 21ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி வச்சிருந்தாங்க, 21ஆம் தேதி நடத்துறாங்க. ஒரு பிரம்மாண்ட மேடையெல்லாம் அமைக்கப்படுவதற்கான வேலைகள் கடந்த ஒரு வாரமாவே தொடங்கிருச்சு. அதற்கான பல ஏக்கர் நிலங்கள் அந்த பரப்பளவு அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடமா மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும் 2வது மாநில மாநாடு?
மாநாட்டுக்கு வழக்கம் போல கூட்டங்கள் வரும் சார். சரி. என்ன விக்கிரவாண்டியில் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அதே மக்கள் தான் அங்கேயும் வரப்போகிறாங்க. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினா விக்கிரவாண்டி மக்கள் மட்டும் வரப்போகிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் வந்து வரப்போகிறாங்க. சரி. விக்கிரவாண்டியில் வந்த கூட்டம் வரப்போகுது, அவ்வளோதானே தவிர பெரிய வந்து என்ன வந்து கூடுதலாக வேணா ஒரு 1 லட்சம் பேர் வரலாம், 2 லட்சம் பேர் வரலாம். நம்ம கூட இன்னும் 1 லட்சம் வரலாம் கூட்டம் வரும் தான். ஏற்கனவே 3ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் சொன்னாங்க. அதுதான் சார். ஆனால் இப்போ 30 லட்சம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டீங்களா? எவ்வளோ சார்? 30 லட்சம். 30 லட்சம் பேர் 25 30 போட்டுக்கிறாங்க. கூட்டம் வரும் சார். அதில் கூட்டம் வந்து நான் சொல்கிறேன், நடிகருக்கான அந்த கூட்டம் வரும். இல்லை தலைவர் இப்போ தலைவராக இருந்தால் கூட வந்து பார்த்தா நடிகருக்கான கூட்டம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இன்னும் தலைவர்னா கலா அரசியலுக்கு வரல இன்னும். விஜய் வந்து கலா அரசியல், நீங்கள் மேடையிலேயே இருந்தீங்கன்னா எப்படி சார்? அதை தாண்டி உங்களுடைய கலா அரசியல் சொல்லுங்க நீங்கள். இல்லை கலா அரசியல்னா என்னன்னாவது கேளுங்க. இவங்க பனையூர்லேயே கட்சி வந்து நடத்தி. இப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த ஆதவ அர்ஜுனாவும் அவர் நிர்மல்குமாரும் சேர்ந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த உண்ணாவிரதம் இருக்காங்க இல்லையா, அதுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. இதை வந்து நான் என்ன கேட்குறேன்னா வந்து இதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் போகிறதுக்கே ஏன் இத்தனை நாள் ஆச்சு? விஜய் வந்து போனால் கூட்டம் கூடிடும், பாதுகாப்பு, இதே சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள் காலம் ஃபுல்லாக. இதுக்கு ஏன் இத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்குறேன் நான். இது மாதிரி வந்து இவங்க சென்னையை ஒட்டி தான் இவங்க அரசியல் இருக்க தவிர தென் மாவட்டங்களில் நல்லா தெரியும். நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், கட்சியோட கட்டமைப்பு இல்லை தென் மாவட்டங்களில். இது இப்போ இல்லை, 6 மாதத்துக்கு முன்னாடியே ஜான் ஆரோக்கியசாமி வந்து கணிச்சது என்னன்னு கேட்டால் தென் மாவட்டங்களில் கட்சியோட கட்டமைப்பு இல்லைன்னு. அதை வளர்க்கறதுக்கான ஏதாவது வேலைகள் இருக்கா? சரி, துப்புரவு பணியாளர்கிட்ட போனீங்கல்ல, ஏன் அங்கே இப்போ அந்த கவின் செல்வகணேஷோட அந்த துக்க நிகழ்ச்சிக்கு ஏன் வந்து அவங்க வீட்டுக்கு போகல? யார் விஜய் போலன்னு கேட்குறீங்க? விஜய் போகல, இந்த ஆதவர்ஜனம் மற்றவருக்குள்ள ஏன் போகல? இல்லை அவங்க துணை நின்றுருக்காங்க. துணை நிற்கிறது இந்த பாருங்க, இதெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. துணை நிற்கிறது என்ன சொல்லுங்க? துணை நிற்கிறது என்ன? இல்லை அதை கண்டிக்கிறாங்க சார். கண்டிக்கிறதுலாம் வேற சார். நீங்க துக்கம் விசாரிச்சா என்ன நடக்கும்னு கேட்குறேன் நான். என்ன ஆயிடும்? நீங்க எல்லாரும் மாதிரியும் அரசியல் பண்ண சார். எல்லாரும் மாதிரியும் இல்லை சார், இது பொதுவான அரசியல்ன்ற நான். எல்லாரும் மாதிரியும் கிடையாது. இப்போ நீங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு போல, அதுக்கு ஒரு கேள்வி நான் எழுப்பின போது ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்ன வார்த்தை நான் கேட்டேன்னா, நான் சொல்லிட்டேன் சார், ஆனால் அவங்க வந்து போகலை. அதுக்கு அடுத்த ஒரு காரணம் சொன்னார், அது என்னால் சொல்ல முடியலங்க. அதே ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஃபர்லாங் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஞ்சம், அதாவது கேட்டால் ஒரு 1/4 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 2 தெரு தான். வெள்ளையன் வந்து இயற்கை மரணம் அவருக்கு. இது உங்களுக்கு தெரியும், அப்நார்மல் டெத்து ஆம்ஸ்ட்ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக அவர் வந்து இயற்கை வந்து நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தார். சரிங்களா? வயது மூப்பில். சரி, வீர வணக்கம்னு சொல்லிட்டு அதுக்கு போனீங்க. ஒரு வாரம் 10 நாள் கேப் தான். யார் போனது? புஷியானது போனது. சரி, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் புஷியானது அனுப்புங்க, இல்லை யாரோ ஒருத்தரை நீங்கள் அனுப்புங்க. ஏன் போகலன்னு கேட்குறேன் நான். துப்புரவு பணியாளர் போகிறீங்களா சார்? சரி, நீங்கள் அது நீங்கள் கலா அரசியல் நான் எடுத்துக்கிறேன், அது அரசியல் தான். அது ஏன் இங்கே போகல? இல்லை, சிஎம்ஏ நேற்றுக்கு தான் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு சார். நீங்கள் ஏன் சார் நீங்கள் மற்ற கட்சி ஏன் சார் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் கலா அரசியல் பண்ணால் அவங்க பண்ணாங்களான்னு கேட்குறீங்க. நீங்கள் அவங்களுக்கு மாற்றா நீங்கள் தானே வரீங்க. அப்போ அவங்களே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் எதுக்கு மாற்று அரசியல் தரீங்க? இந்த மாநாட்டுக்கு பிறகாக வீதிக்கு வராரு, மக்களோடு மக்கள். நீங்க மறுபடியும் நீங்க மாநாடு இப்படியே வந்து பனையூர்ல இருக்கிற பொதுக்குழு, செயற்குழு, மாநாடு இப்படியே பண்றீங்க எப்படி சார்? இல்ல, கட்டமைப்பு இன்னும் தென் மாவட்டங்கள்ல கட்சிக்கு இல்ல சார். தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி 125 மாவட்ட செயலாளர் மாதிரி வச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர் நீங்க வந்து ஒரு ஆளை போற பிரச்சனை இல்ல. திமுக அதிமுக 80 பேர் தான் இருக்காங்க, ஆனா இவங்க 125 பேருக்கு மேல வச்சிருக்காங்க. இதான் சொல்லுவாங்கல்ல, ஏதோ கை நிறையன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு கை நிறையன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ரொம்ப லோக்கலா இறங்கி பேசுற மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு நபரை காமிச்சிட்டு இதான் கட்டமைப்புன்னு சொல்லாதீங்க. நீங்க மாவட்டம் தோறும், ஒன்றியம் தோறும், வட்டம் தோறும் எங்க நிர்வாகி இருக்கிறாங்க எடுங்க. கட்டமைப்புனா அதுதான். நேத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு, ஒரு ஆய்வாகவே தாவேகா அபிஷியலா சொல்றாங்க. என்னன்னு? நாங்க அதிமுகவையும் முந்தி நிக்கிறோம் சார், 2வது இடத்துல இன்னைக்கு நாங்க தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ 2வது இடம், இப்போ அடுத்து முதலிடம். இப்போ இந்த மெம்பர்ஷிப்காக இப்போ இந்த ஆப் ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி சொன்னது என்ன? 80 லட்சம் பேர் மெம்பர்னு சொன்னாங்க இந்த ஆப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. சரி, அதிமுக 1 கோடி பேர் அவங்க சொல்றது, மெம்பர் 1.5 கோடி சொல்றாங்க, இவங்க 1 கோடி சொல்றாங்கன்னா, இப்படி நீங்க கோடிகளை கணக்கு போட்டீங்கன்னா எல்லா கட்சிக்கும் இந்த 8.5 கோடி இல்லை 8.5 கோடியும் வந்துடும். ஆனா வாக்கு அங்க 4.5 கோடிக்கு தான். இதெல்லாம் வந்து ஏட்ட சுரக்கா கறிக்கு உதவாத சொல்லுவாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாவேகாவில் வந்து
ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு அந்த நம்பரை வச்சுக்கிட்டு தான் அவங்க உறுப்பினராகவே பதிவாக்குறாங்க. இதோட அட்வான்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். மிஸ்டு கால் கொடுத்தாலும் மெம்பர் ஆயிடலாம். அதெல்லாம் இங்க கிடையாது. எது அட்வான்ஸ் சொல்லுங்க? எது இல்ல அந்த நம்பரே பதிவாகுதுன்னா அவங்க உறுப்பினர்னு அவங்க பதிவாயிடுறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடையாது. அவங்க சொல்றதான செய்தி. சரி, அவங்க சொல்றதான செய்தி. நம்ம பார்த்தோமா? அதை நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் சொல்லலாம் அந்த மாதிரி. இல்ல சார், முதல் மாநாடு விஜயின் பேச்சு, அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே பெரிய விவாதம், கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாவது பேசப்பட்டது. கரெக்ட். இது 2வது மாநில மாநாடு. கரெக்ட். 2 வருஷம் இன்னமுமே விக்ரஸா இருக்கும். இன்னுமே நான் சொல்ல விக்ரஸ்ன்றது, நான் இப்போ சொல்ல விஜய்க்கு எதிராக பேசணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் உண்மையை பேசணும், யாரும் ஏமாற்றக்கூடாது. விஜய் வந்து ஏமாற்றப்படுறா. விஜய் வந்து விஜயோட இப்ப நிலைமை வந்து கேட்டீங்கன்னா காலை விட்டாச்சு அந்த நிலைமை தான். ஏன்னா அவங்க இல்ல சார், அவரே முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான்ன்றாரு சார். அந்த இடத்துக்கு வந்து அதுதான். அது எப்ப சொன்னாரு? அதுக்கா 2 வருஷம் நீங்க சொல்லுங்களேன். இல்ல ஏடிஎம்கே எதிர்பார்க்குது, பிஜேபி எதிர்பார்க்குதுன்னு உடனே விஜய் சொல்றாரு. இல்ல நான் ஒண்ணே ஒண்ணுதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நானே முதல்வர் சொன்னார்ல, ஆமா, அதுக்கே 2 வருஷம் தேவைப்பட்டது. இல்ல சார், அவரு கூட்டணி ஆட்சின்னு ஒரு பிளான், இன்னொன்னு மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அழைக்கணும், தன்னுடைய கூட்டணிக்கு வர வைக்கணும்னு பார்த்தாங்க. அதற்காக அமைதி காத்தாங்க. ரைட்டுங்களா? இப்ப நானே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஜான் ஆரோக்கியசாமி மிக சிறந்த அறிவாளியா இருந்தால் கூட அவர் எடுத்த அந்த வியூகம் எல்லாம் வந்து தோத்து போன பிறகு வேற வழி இல்லாம தனித்து போட்டிதான்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால வந்து நான் முதலமைச்சர்ன்றதை அறிவிச்சிட்டாங்க. போட்டி எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க சார். இல்ல சார், அவங்க தலைமையில கூட்டணி தலைமையில கூட்டணி சொல்லும் போது எதுக்காக அந்த தயக்கம்? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான். என் தலைமையில கட்சியில இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு தானே தாங்க. இல்ல விஜய் தவிர ஏன் விஜய் சொல்லல? விஜய் சொன்ன பிறகு தலைமை சொல்ல மாட்டாரு, தொண்டர்கள் தான் சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொன்னாரு? நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் சொல்லி இப்ப எப்படி சொன்னாரு? இல்ல இப்ப எப்படி சொன்னாரு? இன்னைக்கு ஏடிஎம்கே அழைக்கிறாங்க, பிஜேபி அழைக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் கூட்டணிக்கு எதிர்பார்க்கறாங்க. உடனே சொல்றாங்க. அவங்க பேசும்போது கரெக்ட்டா ஆபீஷியலா டிக்ளேர் பண்றாங்க. பேசும்போது நீங்க வந்து ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசாதீங்க. நான் கேட்கற ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு தெளிந்த பார்வை இருந்ததுன்னா, நீங்க உங்க நிலைப்பாடு சரியா வந்து தெளிவா இருந்ததுனாக்கா, நீங்க தனித்து போட்டின்னு அறிவிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்டா ஏன் ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறீங்க? அதுதான் சார் அரசியல் தந்திரம். அது கிடையாது அரசியல் தந்திரம். உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க வந்து விசிகாவை எதிர்பார்த்தீங்க, அவங்க வரல. அடுத்த கட்டம் விசிகா வரலன்னா வந்து கேட்டா நாம் தமிழர் வரும்னு எதிர்பார்த்தீங்க, அவங்களும் வரல. எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்த்தாங்க, நிச்சயமா எதிர்பார்த்தாங்க. யார் எதிர்பார்த்தது? விஜய் எதிர்பார்த்தாரா? ஜான் ஆரோக்கியசாமியோட வியூகம் அது. அவருடைய வியூகம் சொன்னா ஜான் ஆரோக்கியசாமி வேணா பேசி இருக்கலாம், பேச்சுவார்த்தை. சார் பேச்சுவார்த்தையில அவர் லாபி இருக்கு இன்னுமே. ஆமா, யார் கூட? அன்புமணியோட லாபி இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணிக்கு ஏற்கனவே வர்க் பண்ணவர் வேற. சீமானோட லாபி இருந்தது. அந்த லாபி எப்ப கட்டாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னார் இல்லையா, அப்பதான் கட்டாச்சு. இங்க எல்லாரும் வந்து ஒரு பார்வை இருக்கு. உங்க எல்லாருக்கும் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட பார்வை தான். அது கோளாறு என்கிட்ட கூட இருக்கும். முடிச்சது விஜய் கட்சியில பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் சொல்றீங்க. அப்போ பின்னாடி இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் சொல்றதை விட கேட்டா, அங்க வியூகம் அமைக்கும் போது ஏற்படக்கூடிய தோல்விகளை சொல்றேன். நாம் தமிழர் வச்சு பேசிட்டு அடுத்து வருவோமா? இல்ல முதல்ல இதை முடிச்சிடறேன். இப்போ சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சாரு. ஆமா, அதுக்கு பிறகு அவர் நிலைப்பாடு மாத்திக்கிட்டாருன்னு எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய பார்வை என்னன்னா, சீமான் அவர்கள் முதலமைச்சர் போய் சந்திச்சு இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாரு. இதை சந்திக்காம கூட அந்த உடன்படிக்கைக்கு வர முடியுமா முடியாதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். இதை அவர் போய் துக்கம் விசாரிக்கும் போது உட்காந்து அப்படி ஒரு வியூகம், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சதி திட்டத்தை வந்து உருவாக்குறத சந்திக்காம செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து அந்த சந்திப்புக்கு பிறகு இவருடைய அந்த போர் அறிவிப்பு இல்ல. சரி, சீமானுடைய போர் அறிவிப்பு வந்து இவர் என்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாரோ, யாரு? விஜய் அங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தார் இல்லையா ஜான் ஆரோக்கியசாமி. யார்கிட்ட? சீமான் கிட்ட. சார், விஜய் கட்சி நாம் தமிழர் கிட்ட துண்டு போட்டுச்சா? ஆமா, இப்ப நான் சொல்றேன் இருங்க. இது யார்? விஜயோட அனுமதியோடு தான் இதெல்லாம் நடந்துச்சு. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி வர்றதுக்கு இவங்க முன்னாடி வந்து கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி இருந்து, இன்னும் சொல்ல போனா 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இவங்க ஒரு கணக்கு உட்கார்ந்து போட்ட கணக்கு என்னன்னு கேட்டா, முதல் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு உட்காரச்சு. நான் இப்ப சொல்ல, இதுக்கு முன்னாடி சரி முதல் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு உட்காரச்சு அந்த திட்டமிடுறாங்க. அந்த திட்டமிடல் போதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கணக்கு என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு கூட்டணி அமைச்சோம்னா யாரெல்லாம் இங்க வருவாங்க அப்படின்னு போது கேட்டா, அவங்க முதல்ல அவங்க வச்ச ஸ்கெட்ச்னு கேட்டா விசிகா வந்துடும். விசிகா, தலித்து வாக்கு வங்கி. சரி,
அடுத்த கட்டம்னு கேட்டா விசிகாவும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கேட்டா அன்புமணிக்கு வந்து ஏற்கனவே ஒரு மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஒரு வியூகம் அமைச்சு கொடுத்ததுதான் இவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. அப்போ அன்புமணியை என்னால கொண்டு வந்து இணைக்க முடியும். 2 மூணாவது கேட்டா சப்போஸ் இந்த 2 பேரும் வரலன்னா மூணாவது ஆப்ஷன் கண்டிப்பா வந்து ஒரு மிருக பலம் கொண்ட நாம் தமிழர் கட்சியை கொண்டு வர முடியும். நான் சொல்ல மிருக பலம்ன்றது இந்த லாங்குவேஜ் வந்து ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட விஜயோட கூட்டணி கொண்டு, அதாவது தாவேகா கூட்டணிக்கு வந்து சீமான் சொல்றாரு சீமான் மிருகபலத்தோட இருக்காரு அப்படின்னு. உங்ககிட்ட வேற வழி இல்லாம சொல்றேன். சரி, ஓகே, சரி சார். நாம் தமிழருக்கு ஒரு மிருகபலம் இருக்கு. அங்க வந்து ஆட்கள் எண்ணிக்கையா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான நபர்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் கூட ஸ்ட்ராங். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இணைந்து செயல்படும் போது கேட்டா வந்து இந்த திமுக எதிர்ப்புல வந்து வலுவா இருக்கிறதும் வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகாவுடைய தொடங்கின அந்த நோக்கமே வந்து கேட்டா திமுக எதிர்ப்பு தான். அதை முதல்ல சொல்லிடுறேன். திமுக எதிர்ப்பு, உதயநிதி எதிர்ப்பு, இதுதான் ஆரம்ப புள்ளி. அதுல என்ன உதயநிதி எதிர்ப்பு? ஆமா, பர்சனலாவே வந்து உதயநிதிக்கு எதிராக தான் வந்து விஜய் வந்து களமாடணும்னு நினைச்சதே. ஏன், என்ன காரணம், என்ன பிரச்சனை? அவங்க அது 2 பேருக்கும் தெரியும். ஒரு வேலை ஒண்ணு உதயநிதி சொல்லணும், இல்ல வந்து விஜய் சொல்லணும். உண்மை இது. உதயநிதி ஒரு நாள் கூட விஜய் பத்தி பேசவே இல்லை. அதுதான் பேசவே இல்லை. ஏன் இவரு கூட தான் பேசல? விஜய் பேசுறாரா என்ன? சொல்லலாம். என்ன 200க்கு 200 சொல்லணும் கேட்டா வந்து சொன்னார் இல்லையா? கேட்டா வந்து கடுமையா சார்ந்தார். உங்களுக்கு தெரியும், எருமாப்புலாம் சொன்னார்ல. அந்த எருமாப்புன்னு கூட யாரும் சொல்லவே இல்லை, யாரும் குறிப்பிடவே இல்லை. நான் வந்து சார் எனக்கு வந்து பொதுவான பார்வையில் தான் இருக்கு, நியாய பார்வையில் நான் சொல்றேன். சரி, திமுகவுக்கு எதிராக தான் வந்து தாவேகான்ற கட்சி உதயமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அது உதயநிதியோட எதிர்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இவங்களுடைய காலம்லாம் முடிஞ்சிடுச்சு. எதிர்காலத்தில் வந்து ஒரு வேலை வந்து நமக்கு எதிரான அரசியல் வந்து உதயநிதி தான் இருக்க முடியும். மற்ற கட்சிகள்லாம் காலாவதி ஆயிடுச்சு அப்படி கூட சொல்லலாம். சில பேர் காலம் ஆயிட்டாங்க, சில பேர் காலாவதி ஆயிட்டாங்க. அதனால வந்து கேட்டா அதனாலதான் அதிமுக மேல வந்து இவங்க பெரிய ஒரு உக்கிரத்தை காட்டாம இன்னும் கூட நம்புறாங்க. இல்ல நாம் தமிழர் விஷயத்தை அதனாலதான் வந்து சீமான் வந்து நீங்க நினைக்கிற எல்லாரும் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்தவொடனே போர் அறிவிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாட்கள் ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து விஜய் வந்து அந்த பொதுக்குழு ஏதோ ஒரு கூட்டம் கூட்டுறாரு இல்லையா? அந்த பனையூர் கூட்டம், பொதுக்குழுலாம் சொல்லக்கூடாது, பனையூர் கூட்டம். அந்த பனையூர் கூட்டத்துல சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி அறிவிக்கும் போது அப்பதான் வந்து இவர் போட்ட துண்டு என்ன ஆகுது, அங்க கிழிஞ்சு தொங்குது. யார்? ஜான் ஆரோக்கியசாமி போட்ட துண்டு கிழிஞ்சு தொங்குது. என்னன்னா 2 வருஷம் அந்த டீலிங் யார் கூட? சீமானோட சேர்ந்து. யார் இது பிளான் பண்ணது? இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி பிளான். இது அதாவது சீமான் அதுக்கு ஒத்துப்பாரு? நேற்று வரை சார் இல்ல சார், சீமான் ஒத்துப்பாரா அதுக்கு? சார் சீமான் ஒத்துக்கிறாரு. இப்போ நீங்க இப்போ இந்த விஜயோட அரசியல் களத்துல வரும்போது பாத்தீங்கன்னா 2 விஷயம் எடுத்துங்களேன். ஒன்று, பிஜேபி வந்து திமுக அப்படி ஒரு பேச்சு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிஜேபி வந்து மத்திய பாஜக பிஜேபி வந்து என்ன வந்து ஒரு அடியாளா வந்து, அதாவது திமுகவை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அடியாளா தான் வந்து விஜயை வந்து கருதுறாங்கன்றது என்னுடைய பார்வை. சரி, என்னோட பார்வை. சரி, இந்த சைடுல திமுக இப்ப என்ன நினைக்குதுன்னா, விஜய் வந்து ஒரு வலுவான சக்தியா உருவாகும் போது அங்க வந்து பார்த்தா விஜயை பலவீனப்படுத்துறதுக்கு சீமானை வந்து ஒரு அடியாளா பயன்படுத்தணும்னு நினைக்குது. யாரு? திமுக. அதுதான் போயிட்டு வந்தது இப்படி பேசுறாரு. அதுதான் இல்ல அது எப்போ வருதுன்னு கேட்டா, அந்த நிலைப்பாடு எப்போ வருதுன்னு கேட்டா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் க்ளோஸ் ஆகுது. இது தாவேகாவும் நாம் தமிழரும் கூட்டணின்றது வந்து பாத்தீங்கன்னா இனி கிடையாதுன்னு ஆயிடுது. எப்ப ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சீமான் அறிவிக்கிறார்ல தனித்து போட்டின்ட்டு, அப்ப கூட அது வந்து உடையல. விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுக்காருல, அப்பதான் ஏடிஎம்கே பிஜேபிக்கு சொன்ன பதிலா. ஆமா, அப்ப சொல்லும் போது அது வரைக்குமே இல்ல நாம் தமிழரும் தாவேகாவும் கூட்டணி சேரும்னு இப்ப வரைக்கும் அளவுல இருந்துச்சு. இல்ல ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். இப்ப சீமான் போர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட கேட்டா வந்து முதலமைச்சர் வந்து போய் சந்திக்கிறாருல, அதுக்கு முன்னாடி விஜய் விஜய்க்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் தாவேகாவுக்கும். நீங்க அதெல்லாம் இல்ல சீமான் பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஏற்கனவே வந்து விஜய் வந்து வீட்டுல போய் சீமான் போய் வந்து சந்திச்சதெல்லாம் உண்மை, பேசுனதெல்லாம் உண்மை. பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னது உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற இளைஞர் பட்டாளம் மட்டும் என்கிட்ட இருந்தா நான் தமிழ்நாட்டில் இந்தியாவே மிரட்டுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து கேட்டா சீமான் சொன்ன வார்த்தை, விஜய் பார்த்து சொன்ன வார்த்தை. சரி, எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறீங்க, நான் சொல்றேன். நான் வந்து உண்மையை சீமானுக்கு எதிராக நான் பேசவே இல்லை. ஐயோ எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யாரை பற்றும் போயிட மாட்டேன். இருக்கிற உண்மையை சொல்றேன். சீமான் போர் அறிவிச்சதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் வந்து கோரஸா ஒரு வார்த்தை சொல்றீங்க. என்னன்னு கேட்டா, முதலமைச்சர் போய் சந்திச்சு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு மாறுதுன்னு சொல்றீங்கல்ல, சந்திக்காமலே இந்த நிலைப்பாட்டை மாத்திக்க முடியாதான்னு கேட்கிறேன் நானு. முடியும். அங்க வந்து நிர்வாகிகளோட சேர்ந்து
தினம் விமர்சிக்கிற சாட்டை துறைமுகங்களோட போய் உட்காந்து அப்பதான் அந்த சதி திட்டத்தை தீட்டணுமா என்ன? நான் கேட்கிறேன். இதெல்லாம் கொஞ்சமாவது சில பேர் சொல்றாங்கல்ல, அவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, நிலைப்பாடு மாத்திக்கிட்டார். அப்படி இல்லை. இன்னைக்கும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் நேற்று வரைக்கும் சரியா தான் இருக்கிறாங்க. நாம் தமிழர் சமரசமா ஆன மாதிரி தெரியல. துக்கம் விசாரிக்கிறது வந்து சீமானுடைய இங்க மறதி நிறைய பேருக்கு இருக்கு. சீமானுடைய அவங்க தந்தையார் இறந்தபோது கைபேசியில வந்து துக்கம் விசாரிச்சாரு யாரு? முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது கேட்டா அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் சார், அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சில அறிவாளிலாம் கேட்கறான், இவர் யாரை போய் வந்து துக்கம் விசாரிக்கணும், அவங்க பொண்டாட்டிக்கிட்ட தான் போய் கேட்கணும், அவங்க மகன் கிட்ட போய் கேட்கணும், இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு அரசியல் தலைவர் அவர் திரைமறைவில் கூட போய் பார்த்துருக்கலாம், அவங்க மனைவி கிட்ட போய் வந்து துக்கம் விசாரிச்சிருக்கலாம், அவங்க குடும்பத்தை விசாரிச்சிருக்கலாம், இல்லை போன்ல விசாரிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் குடும்பம் போது அவர் வந்து ஏற்கனவே இவங்க அப்பா இறந்தபோது, சீமானுடைய அவங்க அப்பா இறந்தபோது ஒரு துக்கம் விசாரி, அந்த அடிப்படையில் போறாங்க. வெளிப்படையான சந்திப்பு தானே இது. அப்ப அந்த வெளிப்படை நீங்க எல்லாத்துக்குமே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவர் இப்படி உட்கார்ந்தாரு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு கேள்வி போட்டா அதுக்கு பதிலே கிடையாது. இது நான் ஏதோ ஒரு நாம் தமிழ் முட்டை கொடுக்கணும்னு பேசவே இல்லை. இதனால அவங்க சித்தாந்த அரசியல் ஏதாவது மாறப்போதா? சரி, நியாயமா பேசணும்ல. நான் கேட்கிற ஒரே கேள்வி, அந்த கேள்வி வலுவான கேள்வி. சீமானும் போர் அறிவிச்சு, தாவே கூட போர் அறிவிச்சது ஸ்டாலின் அவர்கள் சந்திப்புக்கு பிறகுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அப்படி ஒரு சாயம் பூசுறீங்க. சந்திக்காம கூட இதை செய்ய முடியும் சார். இன்னைக்கு சித்தாந்தமா சினிமாவான்னு அண்ணன் சீமான் கேட்கிறாரு. ஆமாவா? சித்தாந்தமா சினிமாவான்னு முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் அறிவிக்காத வரைக்கும் அந்த போர் வரவே இல்லை. கரெக்ட் சார். இப்போ அதுதான் இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல, எப்படி சித்தாந்தம் அதுதான் இப்போ புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து இதுதான் நான் சொல்றேன், இங்க யாருக்கும் நான் வந்து முட்டு கொடுக்கவே கிடையாது. ஏற்கனவே இங்க முதலமைச்சர் ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தார் சார். இப்ப நான் சொல்ல ஜானவரசாமி வந்து 3 பேரை எதிர்பார்த்தார் சார். யார் சார்? விசிகாவை ரொம்ப வலுவா எதிர்பார்த்தார். ஓகே, சரிங்களா? ஏன்னா அங்க அடுத்து தலித் கிறிஸ்தவ வாக்குகள், தலித் மக்கள்கிட்ட இருக்க அந்த வாக்குகள் வந்து கணிசமா அடுத்து விசிகா. 2வது கட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள். சரி. 3வதா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமானை எதிர்பார்த்தார். ஓகே, சரி. ஏன்னா இந்த 2 பேரும் வராத பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வலு இழந்து இருக்கிறதுனால சீமான் மூலமா வந்து மற்ற சமூக வாக்குகள் அப்படி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. எப்படி வந்து ரவீந்திரன் துரைசாமிக்கு வந்து ஒரு பார்வை இருக்கோ, தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குழுத்தர் வாக்கு, தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு, நாடார்கள் வாக்கு, தென் மாவட்டங்கள் வாக்குகள் வந்து பெறறதுக்கு வந்து இவர் வந்து உதவுவாரு. இன்னொரு பக்கம் வந்து கேட்டா அன்புமணி உதவுவாரு, விசிகாவே வராது. இப்படி ஒரு நல்ல வியூகம் அமைச்சதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அந்த நானே வந்து தேனி மாவட்டம் பயணம் போயிருந்தேன். அந்த பகுதியில் திரு சீமான் அவர்களையும் அந்த மலை சீமானுக்கு வந்து சார் நான் சொல்றேன், சீமானுக்கு சப்போர்ட் பண்றதா கூட நீங்க நினைச்சீங்க. நான் மாற்று கருத்து நிறைய எனக்கு இருக்கு, அது வேற. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, சீமான் மாதிரி கல அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. நீங்க சொல்லலாம் திமுக கூட எந்த கட்சியும் கிடையாது. கல அரசியல்ல வந்து சீமான் மாதிரி கல அரசியல் பண்றதுக்கு இங்க வந்து வேற கட்சி தலைவர் கிடையாது. அது புதுசா ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற கட்சியா இருக்கட்டும், ஒரு கட்சி திமுக அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்புள்ள, தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்புள்ள கட்சிக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. பல இடங்கள்ல பூத் கமிட்டி கூட இல்ல. ஆனா அங்க தலைவர் வந்து எல்லாத்துலயும் அங்க வந்து கல அரசியல்ல வந்து முன்னணி இருக்கிறார். சீமான் வந்து இல்ல அந்த கட்டமைப்பு இல்லாம தலைவர் காலத்துக்கு போறது கட்டமைப்பு நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு அங்க கட்டமைப்பு இருக்கணும், தலைவர் இல்லாம அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கணும், இல்லைன்னா தலைவர் இருக்கணும். 2மே இல்லைன்னா தாவேக மாதிரி இருக்கும். தாவேக வந்து பாத்தீங்கன்னா தலைவரும் இல்ல, அங்க மாவட்ட அளவுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகிகளும் இல்ல. பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது ஏன் நடக்கல? நடந்திருக்கு வரிசையா. எங்க நடந்திருக்கு? கடைசியா கோயம்புத்தூர் நடந்துச்சா? நான் சொல்றது கேட்டா அவங்க சொன்னதே வேற. நீங்க ஆதவர்ஜன பேசணும்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல பாருங்கன்னா சொன்னாரா? நீங்க மறந்து நீங்க இன்னும் 2 மாசத்துல இன்னும் 2 மாசம் அதான் சொல்லிட்டு போங்க. எலெக்ஷன் வரப்போகுது, சொல்லிட்டே போங்க. அப்படியே மாநாடு முடிஞ்சது அடுத்து சார் விஜய் ரோட்ல விஜய் உண்மையிலே பரதாப்பா. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த சினிமாவெல்லாம் முழுக்கு போட்டுட்டு வந்திருக்கணும். இப்ப எது கேட்டாலும் எனக்கு ஜனநாயகம் சொல்லிட்டு முடிஞ்சிச்சுல, என்ன பண்றாரு சொல்லுங்க, என்ன பண்றாரு? இப்ப மாநாடுக்கு ரெடி ஆயிடுச்சு சார். மாநாடுக்கு ரெடி பண்றது யார் சார்? 21ஆம் தேதி மாநாடு. மாநாடு இப்போ என்ன மதேஷ் கான்ட்ராக்ட்காரன்ட்ட காசு கொடுத்துட்டு அவன் வேலை செய்ய போறான். ஆமா, என்ன பெரிய இது? இல்ல அவர் என்ன பண்ணோம் சார்? கலர் என்ன பண்ண? இப்ப வந்து ட்ரையல் பார்க்கணும் சார். ட்ரையல் இப்ப நான் இருங்க, இப்ப ஒரு குத்துக்கால் போட்டு உட்கார்ந்தார்ல இந்த மாநாட்டுக்கு பூஜைக்கு. ஆமா, யாரு? புஷியானந்த். அவர் என்ன பண்றாரு? இப்போ ஓரம் கட்டி வச்சிட்டாங்க அவரை. நான் என்னைக்கோ சொன்னேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை இப்ப அவர் ஓரம் கட்டினது விஜய் தரப்புலயே.
விஜய். ஆமா விஜய். விஜயும் புஷி ஆனந்தும் பிரிக்க முடியாது சார், பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சார். அது வேற உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் இப்போதைக்கு என்ன கட்சிக்கு உள்ள வந்து பலராலும் இப்ப பாருங்க, இந்த 2 துப்புரவு பணியாளர் இந்த ஆதவர்ஜனும் போயிருக்காங்க, நிர்மல்குமாரும் வந்து ஆதவர்ஜனா போயிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒருவேளை புஷி ஆனந்து மாநாட்டு வேலையில இருக்கு. அப்படிலாம் கிடையாது, மாநாட்டு அங்கேயும் போலன்னு தான் என் தகவல். சரி, ஏன்னா காலை வச்சாலே சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்துல பருத்தி வீரன் படத்துல ஒரு வசனம் வரும், சனியா இது வந்தாலே ஏதாவது ஒரு இடம் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கடந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருடைய மரணம், சீரியஸா பேசுறேன், 2 பேர் மரணம். ஒரு தம்பி வந்து பாண்டிச்சேரியில் உள்ளவர், இன்னொரு தம்பி இன்னொரு தென் மாவட்டத்தில் திரும்ப ஸ்ரீபெரும்புதூர்ல. இந்த 2 பேர் மரணத்துக்கும் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷி ஆனந்த் தான்றது கட்சியில் இருக்கிற வலுவா எல்லாரும் நம்புறாங்க. மற்றவர்களும் விபத்து. அவர் எப்படி சார் அதுல அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாருன்றது சார். இந்த மாநாடு பந்தல்ல இருந்து அந்த ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இவர் ஸ்கூட்டர்ல போனா பின்னாடியே ஓடி வரணும். ஹார்ட் பேஷண்ட். இன்னைக்கே ஓரங்கட்ட இல்ல, அது இப்ப இல்ல. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சொன்னேன். சரி, அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு ரெட்டில்ஸ் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தபோது ஒரு வீடியோவே எடுத்து அவருக்கு போட்டு செய்தியா போட்டேன். அந்த கல்யாண மண்டபத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி நிர்வாகியோட கல்யாணம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து சின்னதாக ஒரு ஸ்டாம்ப் சைஸ்லேயும் இவர் ஃபுல்லாக பிரம்மாண்டமாக வந்து இருந்தார். அதை நான் போட்டு அனுப்பிச்சேன். அப்போ இங்கே என்ன கேட்டால் ஒரு பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது நான் தான்ன்ற மாதிரி ஆயிடுது. 2வதுன்றது நாளைக்கு முதலாக கூட ஆயிடும். அதுக்கு உதாரணம் கேட்டால் என்டி ராமாரோடைய வாழ்க்கையை நான் சொன்னேன். சிவபார்வதி அப்படிதான் வந்து கதை எழுத வந்தாங்க. அவங்க எழுத சார், நீங்க என்டி ராமாராவ் அந்த கதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா புஷி ஆனந்த் யாருன்னு விஜய்க்கு தெரியும், விஜய் யாருன்னு புஷி ஆனந்த் இல்ல. அதாவது நான் சொல்ல வர்றது எதுன்னா, என்டி ராமாராவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னு கேட்டா, ஒரு கதை எழுத வந்தாங்க சிவபார்வதி. இவங்க எழுத அவர் எழுத மாறி மாறி எழுதும் போது 11 பிள்ளைகளும் வந்து அழுதபடியே வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட ஓட, சந்திரபாபு நாயுடு என்ன செஞ்சாரு, கட்சி அவர் பேர்ல எழுதிக்கிட்டார். காரணம் கேட்டீங்கன்னா, இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரு என்டி ராமாராவ் அவர் என்ன பண்ணாருன்னா, மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற எல்லாரும் தேர்வு செய்யற இடத்துல அவர் போயிட்டாரு. அவர் எல்லாரும் ஆமா, அப்ப கட்சி வந்து அவர் எழுதிக்கிட்டாரு. சோ இது வந்து அப்ப தேவுடுன்ற அந்த என்டி ராமாராவுக்கு அந்த பிம்பம் எப்படி உடஞ்சி வந்து அப்புறம் அவர் மேல செருப்பு வீசினதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். சரி, இது மாதிரி வந்து என்டி ராமாராவுக்கே அந்த நிலைமைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு பாருங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். அப்போ ஒரு ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன அந்த ரியாக்ஷன் கேட்டா, என்னால வந்து ஒரு அளவுக்கு தான் சார் என்னால சொல்ல முடியும். இதனால என்னன்னு கேட்டா, ஒரு கல்ட்டுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஜான் ஆரோக்கியசாமி. இதனால வந்து ஒரு பெரிய கல்ட்டு சார். அவர் உண்மையிலே கொஞ்சம் காசுக்கு வேலை செஞ்சாலும் விசுவாசமா இருக்கிறாரு யாரும் ஜான் ஆரோக்கியசாமி. அது எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஜான் ஆரோக்கியசாமின்றதுனால இருக்கலாம் ஒருவேளை. அப்போ வந்து என்னன்னா கேட்டா, இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் சார். எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் தவிர்த்துட்டு அந்த கட்சியில வேற யாருமே வந்து முன்னிலைப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பலமே. அந்த பலத்தை இவரே உடைக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ஆகுது அப்படின்றத வருத்தத்தோடு சொன்னாரு. அப்ப நான் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தலைவலியா தான் இருக்கு. 2வது எனக்கு வந்து நான் அவருடைய தொடர்பு நான் துண்டிச்சு நானே தான் துண்டிச்சேன் சார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நேரடியாக வந்து டைரக்ட் காலில் வராம, இப்போ நம்ம 2 பேரும் பேசுறோம், ஏதாவது வாட்ஸ்அப் காலில் பேசுறோம். ஸோ டைரக்ட் காலில் வராம வாட்ஸ்அப் காலில் வருது, அப்புறம் சிக்னல் ஆப்ல வர்றது, இந்த மாதிரியான நிறைய ஆப்லலாம் வந்து பேசும்போது ஏன் அப்படி மறைஞ்சி, எனக்கு எப்பவுமே இந்த மறைஞ்சி ஒருத்தட்ட உறவாட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன அரசுக்கு எதிராக சதித்திட்டம் வச்சிருப்போம், இல்லை தனி மனிதருக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் வச்சிடப்படுமா? கிடையாது. அரசியல்னா வெளிப்படையாக இருக்கும். 2வது நான் ஒரு ஆதரவாளர் தான், விஜயோட தொண்டனும் உறுப்பினர்லாம் கிடையாது. எல்லா பேச்சிலும் நான் பதிவு பண்ணியிருக்கேன், இங்கே கூட நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட கூட. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் இது தேவையில்லாமல் நியூசன்ஸாக இருக்குங்க. 2வது கேட்டால் 2 விஷயம் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஒரு விஷயம் கேட்டால், விஜய் மீது வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம், ஒரு பிம்பம் வந்து உருவாகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். என்னென்னு கேட்டால், அவங்க அப்பா அம்மாவும் மனைவிகளும் ஒரே ஸ்டேஜில் உட்கார வைங்க. அது வந்து ஒரு கௌரவமாக இருக்கும் அவருக்கு. தேவையில்லாமல் பல சர்ச்சைகள் வந்து உடஞ்சி விடும். அதுக்கான வாய்ப்பே இல்லை சார். வேணா அவங்க அம்மா அப்பாவனா என்னால் முடியும்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் அந்த கட்சியோட கொடி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கும் மாநாட்டுக்கும் அவங்க அப்பா அம்மா மட்டும் கொண்டு வந்த அவரால், அதை புஷி ஆனந்த் தான் அழைச்சிட்டு வந்தது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது முழுக்க எஸ்எஸ்சி பிரிச்சு தூக்கி போட்டதே வந்து புஷி ஆனந்த் தான். அப்புறம் எப்படி கொண்டு வர முடியும்? விஜய்க்கு அரணாவும் பாதுகாப்பாவும் எல்லாமும் புஷி ஆனந்த் அனுப்புறதே எஸ்எஸ்சி. சரி, அவ்வளவு செய்யும் போது ஏன் அப்படியே அவங்க மனைவி பிள்ளைங்களை கொண்டு வர வேண்டியது தானே சார்? அங்க இப்போ நீங்க டீப்பா காட்டுறதுனால நான் சொல்றேன், அவங்க விஜயோட மகன் வந்து சட்டையை பிடிச்சி அடிக்காத கூட இவங்க 2 பேரும், ஜெகதீஷ்ன்ற நபரையும் வந்து புஷி ஆனந்தையும், எங்க குடும்பம் கட்டதுக்கே காரணம் நீங்க தான் சொல்லிட்டு பிரிஞ்சு நிறைய பேசிடுவோம். அப்புறம் நான் இதெல்லாம் உண்மை கிடையாது. புஷி ஆனந்த் வந்து குடும்பத்தை உடைச்சு விஜயை தனித்து இன்னைக்கு விடப்பட்டதோட காரணம் யாரு? விஜயே புஷி நீங்க அமைதியா இருங்க, ஆனந்த் அமைதியா. சார் அதுக்கு காரணம் என்ன சார்? சில பலவீனங்கள் வந்து
புஷியானந்த் கிட்ட இருக்கு. அதனால வந்து கேட்டீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த அமைதியா இருக்கிற காரணம் இன்னொன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து ஹார்ட் பேஷண்ட் தான், ஸ்டண்ட்லாம் ஏதோ வச்சிருக்கிறாரு. அதனால கூட இருக்கலாம். ரெண்டாவது கேட்டீங்கன்னா அதுவா கட்சி நிர்வாகிகள் கிட்ட வந்து கேட்டா இவர் வந்து பணம் வசூல் பண்றாருன்ற அந்த கெட்ட பேர் வந்து உருவாயிடுச்சு. பணம் வசூல் பண்றாரு. அது விஜய்க்கு ஏதோ நன்மை செய்யறதா நினைச்சிட்டு விஜய் கிட்ட இருக்க பெரிய பலவீனத்தை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டா விஜய் கிட்ட கேட்டா வந்து விஜயகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ வந்து சொத்தை வித்தெல்லாம் கட்சி நடத்தவே இல்லை. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்தை விற்கிற நிலைமைக்கு ஆகிட்டான். இதுதான் உண்மை. அதாவது அதே சமயத்தில் வந்து கேட்டா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கட்சி இந்த ஸ்டேஜ்லயே உண்மை தாவேக்காவுல. ஆமா, விஜய் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கட்சி தொடங்கவே இல்லை சார். ரெண்டே காரணம், திமுக வீழ்த்தணும், உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாது. உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதுதான் ரெண்டு தான் காரணம். சரி, இந்த ரெண்டு தான் காரணம். சரி, இன்னும் நம்ம ஆழமா போக முடியாது. இதுதான் இந்த ரெண்டு தான் இதுதான் நடந்துருக்குது. இதுதான் அப்ப இவங்க என்ன கேட்டா நான் வந்து கட்சிக்காக 10 காசு செலவு பண்ண மாட்டேன். அதே சமயம் சம்பாதிக்கிற எண்ணமும் கிடையாது. ஏன்னா பணம் இருக்கு, ஆல்ரெடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு, ஃபேமிலிக்கும் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு என்ன சொன்ன எல்லாம் இருந்து கூட ஒரு தனித்து இருக்கிறாரு. இந்த நிலைமை இருக்கு. இப்போ சூர்யா வந்து ஒரு அறக்கட்டளை நடத்துறாரு சார். அவர் வந்து குடும்பத்தோட வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலும் பிணக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அங்கேயும் கூட பிணக்கு இருக்கு. ஆனால் ஒரு கௌரவமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ற இடத்துல சிவகுமார் இருக்கிறாரு. எல்லாரையும் வந்து கருத்து வேட்டு சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் இருந்தாலும் அங்கே எப்படி ஒரு கௌரவமாக உட்காந்தாங்க பார்த்தீங்களா, அது ஒரு நெத்தியடி யாருக்கு, விஜய்க்கு. அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் வந்து பாருங்க, அஜித் ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கை வந்து இங்கே அரசியல் இருக்கு இல்லைன்றது நீங்கள் வந்து அலசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அரசியல் இருக்கு. என்னன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்களை ஆதாயப்படுத்திக்காத போது நீங்க வேற யாருக்கும் ஆதாயப்பற்றாதீங்கன்னு சொல்றது தான் அந்த அறிக்கை. நான் உங்களை ஆதாயப்படுத்திக்கவே இல்லை. எந்த வரியை சொல்றீங்க? அந்த கடைசியா சொன்ன அந்த வரி, உங்களை என்னுடைய சுயநலத்துக்காக நான் உங்களை ஆதாயப்படுத்திக்கணும்னு சொல்றாருல்ல அஜித், சொல்றாரு இல்லையா? பல இடங்கள்ல இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை யாருக்கு சொல்றாரு மெசேஜ்? இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்றாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி யார் அப்படி பயன்படுத்திக்கிறாங்க? அது வந்து தாவேக்கா பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா இதுக்கு விஜய் சொல்றாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி ஆமா தாவேக்கா பயன்படுத்திக்கிறாங்க அஜித்தை. நான் எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, ரெண்டு சொல்றேன். அந்த படத்துல வந்து அவசியம் இல்லாத கடைசி ஒரு வார்த்தை தலைன்னு சொல்லிட்டு கோட் படத்துல வந்துச்சு. அந்த வசனம் வந்து அவசியமே இல்லை, அந்த வசனம் தேவையே இல்லை. அது தலை, அதாவது தலை அஜித் ரசிகர்களை வந்து கவரத்துக்காக வச்சுது. அந்த வசனம் தேவையே இல்லை அந்த இடத்துல, சரிங்களா? அது அங்க வச்சது உங்களுக்கு அது திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த காட்சி ஒன்று. அது தாண்டி என்ன கேட்டா, நண்பர் விஜய் வந்து சினிமாவில் வெற்றி பெற்றது போல அரசியலே வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னார் இல்லையா? அதை இவங்க ப்ளஸ் ஆக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்களை வளைக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. இது வந்து அவருக்கு தகவல் போய் தான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, என்னுடைய சுய ஆதாயத்துக்காக நான் உங்களை எந்த சூழ்நிலையும் நான் வந்து பயன்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லும் போது நீங்க வேற யாருக்கும் ஆதாயப்பற்றாதீங்கன்றது தான் அவருடைய விஜய்க்கு ஆதரவா நிக்காதீங்கன்றாரு. ஆமா சொல்றாரு. ஸோ அதே சமயத்தில் வந்து ரஜினி சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனத்தில் எடுத்துங்க. இப்போ சொன்னார் பாருங்க, அரசியல் வந்து அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு. அது யாருக்கு சொன்னாரு? எல்லாருக்கும் தான் சொல்றாரு அவரு. விஜய்க்கு தான் சொல்றாரு. அனுபவம் இல்லாமல் ஆட்கள் இருக்கிறாங்கன்றார். உண்மை சார், ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் சார். நான் வந்து விஜய் வந்து ஒரு சைபர் ஜீரோ, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளராக இருக்கிறது வேற, ஒரு அரசியல்வாதியா செயல்படுறது வேற. இன்னைக்கு சீமான் வந்து கல அரசியல்ல வந்து முன்னிலையில் இருக்கிறாரு. அப்போ அவரோட சீனியர்லாம் இருக்கிறாங்க, வைகோ இருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ பேர் அவருக்கு சீமானை காட்டும் எல்லாருமே விசிகா தலைவர் சீனியர், எல்லாருமே சீனியர் தான். ஆனா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அது கேலி கிண்டல் கூட ஆகுது. இப்ப இந்த இதை எடுத்துங்க, ஆடு மாடுகள் தான். ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் யாரு மூத்த பத்திரிகை, அவர் சொன்னார் ஆடு மாடுகள்லாம் வந்து வாக்குரிமை கொடுத்தா அவர் ஜெயிச்சிருவாரு. இது எவ்வளோ பெரிய நையாண்டி சார். இன்னைக்கு டாஸ்மாகில் விற்கிற அந்த வருமானம் இருக்கு இல்லையா, பாதி வருமானத்தை பால் உற்பத்தி மூலமா எடுக்க முடியும். பாதி தான் நான் சொல்றேன், பாதி விழுக்காடு பால் உற்பத்தி மூலமா எடுக்க முடியும் சார். நானே திரு சீமான் அவர்களை பேட்டி எடுக்கும்போது இந்த கேள்வி கேட்டேன். எல்லாரும் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. நீங்க ஆடு மாடுன்றீங்க, மரத்துக்கிட்ட பேசுறீங்க, மாடு கிட்ட பேசுறீங்க, இதெல்லாம் ஓட்டா மாறுமா? அந்த மக்கள் நான் என்ன கேட்கிறேன் சார், இது வந்து மக்களுக்கும் அவருக்கு உள்ளது சார். இந்த நையாண்டி பண்றவங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். இது வந்து அவர் நம்புறாரு, அவர் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி சரி தப்புலாம் வர அங்க தப்பான விஷயத்தையும் கேட்கவே இல்லைல்ல. இல்ல வீதி நீங்க வந்து டாஸ்மாக் கடை ஓபன் பண்ணுங்க சொன்னாரா என்ன? ஆடு மாடுகளுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜீவாதாரம் கேட்கிறாரு. அதன் மூலமா வந்து ஒரு என்ன கேட்டா ஒரு இயற்கை மாற்றங்கள் இருக்கீங்க, விவசாயம் வளரும் நம்புறாரு, காடுகள் அழிக்கப்படாது நம்புறாரு, காடுகள் உருவாகும் நம்புறாரு. இது அவங்களுடைய அரசியல் சார். இது உங்களுக்கு எந்த சித்தாந்தம்? அது மக்கள் அரசியல் பண்ணா ஓட்டா மாறும்ல, கன்வெர்ட் ஆகும் சார். இதுவும் மக்கள் அரசியல் தான். ஆடு மாடுகள் யாருக்காக? என்ன இது ஆடு மாடுகள் யாருக்காக கேட்கல சார், மக்கள் கேக்குறாங்க. அறிவு இல்லாதவன் கேட்பான் சார். அவன் அப்புறம் அசிங்கமா கேட்டுரும். நானு அறிவு இல்லாதவன் கேட்பான். ஆடு மாடுகள் யாருக்குன்னு கேட்கிறேன் நானு.
சிங்கம் புலியா வளர்த்தாரு அவரு? சிங்கம் புலிக்காக போராடுறாரு அவரு? இல்ல. பின்ன காட்டு விலங்குகளுக்காக போராடுறாரா? இது எல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸா? இதெல்லாம் நாளைக்கு மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஜீவன்கள். அது என்ன கேட்டாலும் வந்து சரியான அரசியல். நீங்க கேள்வி கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் காலம் ஃபுல்லா பண்ணி. சரி, நான் அரசியலுக்கு வந்துடுறேன். நான் எதிரி திமுக அது ரொம்ப தீர்க்கமா இருக்காருல்ல சீமான். ஏன் புதுசா இப்ப விஜய் அந்த இடத்துல கொண்டு வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு சார். நான் இதுதான் இங்க அண்ணா வழியில அதிமுக இருக்கு, திமுக இருக்குது. நீ எதுக்கு அதே வழியில போறேன்னு விஜய் இங்க ஒரு விஷயம் என்ன பண்ணீங்க? கடந்த காலத்துல சீமான் பேசுறது முரண்பாடுகளை பாத்தீங்கன்னா நானும் சொல்றேன். இன்னும் நீங்க சொன்ன பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். சீமான் வந்து என்ன சொல்லணும்னா வந்து அண்ணாவையே திருட்டு பையன் சொன்னவர் தான். இங்க மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் இங்க மறந்துட மாட்டாங்க. நான் யாரும் ஏமாத்திலாம் பேசிட முடியாது. ஆனால் சீமான் அந்த ஒப்பீட்டை பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல எல்லா தலைவர்களும் பேசினவங்க தான். வைகோ பேசாத பேச்சு கிடையாது. இலவசங்களை கொடுத்து மக்களை சீரழிச்சிட்டாங்க சொன்னவர் தான் விசிக தலைவர். மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அரசியலுக்காக சில விஷயங்கள் வந்து பேச்சுக்கள் நடக்கும் தான். இப்போ ஒன்றும் அவர் வந்து நான் திமுகவோட கூட்டணிக்கு போயிடுன்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, நானே சொல்றேன். அவர் வந்து ஏமாத்திட்டாரு. தமிழ் தேசியம் திமுகவோட போக மாட்டாரு சீமான். ஆமா, ஆனா விஜயும் அந்த புள்ளியில திமுக மாதிரியே விஜயும் கொண்டு வராரு சார். அது வந்து அவங்க நிலைப்பாடு சார். நான் தான் சொல்லிட்டேன்ல, அங்க இணைஞ்சு செயல்படலாம்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க மண்ணள்ளி போட்டாங்க. இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு முதலமைச்சர் நான் தான் சொல்லிட்டு வந்து விஜய் முதலமைச்சர் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னாருன்னு தம்பி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேட்கிறாரு தத்துவம் என்ன சித்தாந்தம் என்னன்னு கேட்கிறாரு விஜய் சீமான். ஆனா அன்னைக்கு என்ன சொன்ன கேட்டா தம்பி தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாரு. என்ன முடிவு? என்ன முடிவு? கூட்டணி முடிவு இல்ல, இதுதான் முடிவு. இந்த முடிவு தான் ஜான் ஆரோக்கியசாமி. ஆமா, இதுதான் முடிவு. ஜான் போட்ட ஒரே ஒரு சுருக்கமா சொல்றேன். ஜான் சிறந்த அறிவாளி, சிறந்த வியூக அமைப்பாளர். ஆனால் அவருடைய வியூகம் எல்லாம் வந்து ஒன்னொன்னா வந்து தோத்துக்கிட்டே போகுது. என்ன நடக்க போகுது அடுத்தது? ஒண்ணும் நடக்காது. இவர் தனித்து போட்டிடுவாரு. வந்து கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. கூட்டணிக்கு வருவாங்கல்ல, வராம போயிடுவாங்களா? இப்போ நேத்து வரைக்கும் என்ன சார் பேசினாங்க? ஓபிஎஸ் போறதா பேசியிருந்தாங்க. ஓபிஎஸ் போகலையா இல்ல இவங்க சேர்க்கலையா? நீங்க சொல்லுங்க. இப்போ ஓபிஎஸ் நடு ரோட்ல நிக்கிறாரு வச்சுங்களேன். பிஜேபி இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ நடு ரோட்ல தான் நிக்கிறாரு. இப்போ எங்க போறதுன்னு தெரியல. சரி, இந்த பக்கம் நிக்கிறாரு, மவுண்ட் ரோட்ல நடுவில் நிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த புதுப்பேட்டை பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் இப்படி போறதா இல்ல வந்து இந்த பக்கம் வந்து ஊருக்கே போறதா நடு ரோட்ல தான் நிக்கிறாரு. சரி, ஆனா பிஜேபி வெளியே வந்துட்டாரு. இப்ப யார் அரவணைக்கணும் நீங்க சொல்லுங்களேன். ஒரு முன்னாள் முதலமைச்சர், தர்ம யுத்தம் நடத்தினவர், ஜெயலலிதா அவர்களால் வந்து அடையாளம் காணப்பட்டவர், விசுவாசம் மிக்க தொண்டர். நீங்களே சொல்லியிருக்கீங்க விஜய் வந்து ஒரு ஜெயலலிதா 10 ஜெயலலிதா சமன் சொல்லிட்டு சொன்னது ஜான் ஆரோக்கியசாமி. இப்படிதான் போது இன்னைக்கு யார் வந்து அரவணைக்கணும்? அவர் என்ன ஒரு மனு எழுதி ஓபிஎஸ் ஒரு மனு எழுதி கொண்டு போயிட்டு விஜய் வீட்டு வாசல்ல நிக்கணுமா? இல்ல சார், ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்ல அது கிடையாது. என்ன சொல்லட்டுமா, ஓபிஎஸ் சேர்த்துட்டா நாளைக்கு வந்து ஒருவேளை வந்து இப்பவும் நம்புறாங்க இபிஎஸ் வந்து பிஜேபியை காட்டி விட்டுட்டு கூட்டணிக்கு வருவாங்கன்னு இன்னும் நம்புறாங்க. தாவேக இன்னமும் கூட்டணி நம்புறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் விட்ரா பண்ணிக்கலாம். என்ன பெரிய விஷயம் சார்? நீங்க சொல்றது பார்த்தா ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காங்க. குழப்பத்துல தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். விஜய் ஒரு புள்ளிக்கு நான் வந்து விஜய் தவிக்கிறார் சார். விஜய் வந்து தொடங்கிட்டு தவிக்கிறாரா? உண்மை இது. விஜய் எந்த பக்கம் போறது? ஏன்னா இவங்க போட்ட வியூகம் அத்தனையுமே வந்து தோத்து போகுது. எப்படியும் வந்து நான் விஜய்க்கு நல்லா தெரியும். இல்ல இந்த மாநாட்டுல சரி கட்டிடுவாங்க பாருங்க. அந்த மாநாட்டுல என்ன நடக்கும் சொல்லிட்டுங்களா? இரண்டாவது மாநாட்டுல ஒன்னும் நடக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சீமானை வந்து எதிர்த்து அரசியலோ யாரை எதிர்த்து அரசியல் இருக்காது. மறுபடியும் இந்த குழன்னு இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. ஏன்னா இப்ப இன்னும் நாட்கள் இருக்கு சார். இதே இந்த மாநாடு டிசம்பர் சொன்னீங்க ஏதாவது அவுட்புட் இருக்கும். இதுல ஒண்ணுமே இருக்காது. இல்ல சார், வேணா நீங்க சொல்லலாம். ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி, ஒரு பெரிய அளவுக்கான வாக்குகள். அங்கீகாரம்னா எதுல அங்கீகாரம்? நான் இவங்கள சொல்றேன். நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி, ஒரு பெரிய கட்சி. நீங்க அதான் மிருக பலம், ஜான் ஆரோக்கியசாமி பேரு இதே சொல்றேன். சித்தாந்தமா சினிமாவை மோதி பத்தரலான்ட்டாருல, அதுக்கு விஜய் பேசவே மாட்டாரா? நான் பதில் சொல்ல மாட்டாரா? சார் நானும் சொன்னேன் அந்த கட்ஸ் இருக்கணும்ல சார். இது வரைக்கும் சொல்லுங்க, விமர்சனம் பண்ணவங்க எவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பண்ண அந்த விமர்சனம் கூட விஜய் முன்னெடுக்கவே இல்லை. எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் எப்போ நீங்கள் காட்டிடணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் விஜய் பேசுனா கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த புஷியானது ஏதோ இருக்கிறாங்கல்ல, ஒரு 4 வந்து தின்னங்குழிங்க வேஸ்டாக இருக்குல்ல 4, அவங்க யாராவது பேசுனாங்கன்னா பேசவே இல்லை. என்ன பேசினார் சீமான்? ஒன்று இடது பக்கம் போ இல்லை வலது பக்கம் போ, நடுவில் இருந்தாக்கா ரோடு அடிப்படை செத்துடணும். குறைஞ்சபட்சம் அதுக்காவது நீங்கள் ரியாக்ட் பண்ணிடணுமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள்.
அப்போவே பேசாத நீங்கள் இனிமேல் என்ன பேச போகிறீங்க? ஒன்று ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு சின்ன ஒரு வியூகம் இருக்குது. எப்படி வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரு நம்புறாரு, இந்த கவின் செல்வகணேஷோட அந்த இறப்பு நிகழ்ச்சியை போயிட்டு நம்ம துக்க நிகழ்ச்சி வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம பண்ணோம்னா முக்குளத்தர் வாக்குகள் நம்ம இழப்போம், அந்த தேவையில்லாமல் அந்த எதிர்ப்பு இந்த மாநாட்டு சமயத்தில் வேணாம், மாநாடு முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அவர் பேசி வந்து அதை வந்து தவிர்க்கிறாரு. யாரு வந்து ஜான் ஆரோக்கியசாமி. சரி, இப்போ இன்னொரு விஷயமும் இப்போ இதில் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமானை வந்து இந்த நேரத்தில் இப்போ இவர் பண்றாரு இல்லையா, இப்போ எதிர்த்து பேச போர் அறிவிச்சார் இல்லையா, இப்போ நம்ம அதை ரியாக்ட் பண்ண வேண்டாம், இந்த மாநாடுலாம் முடியட்டும். இப்போ புரியுதுங்களா? இது ஆண்மை இல்லாத அரசியல். இது இல்ல வார்த்தை அப்படிதான் நான் சொல்லுவேன். சார் ரைட் ஆர் ராங் போல்டா இப்போ சீமானுக்கு இருக்கிற கட்சியா வந்து நான் அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி தான் நான் கேட்கறேன். சீமானுக்கு ஒரு ஏதோ எதிர்ப்போ ஆதரவோ வெளிப்படையா இருக்கா இல்லையா? ஏன் இல்லைன்னு கேட்கறேன் நான். சார் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் சார். பேசிட்டு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களாவது உங்களுக்கு அதுக்கு மறுப்பு பதில் கொடுக்க முடியாதான்னு கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், கடந்த காலத்து அரசியல் வந்து முதலமைச்சருடைய அது வந்து கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா ரெண்டு பேருமே இருக்கட்டும், முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் நேருக்கு நேர் ஒரு தலைவர் விமர்சிக்கும் போது அதுக்கான பதிலடி உடனே வரலன்னா கூட பார்த்தா இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டாவது பதிலடி கொடுப்பாங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6, 21ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம் சார். நிறைய தாராளமாக பேசுவோம். இதே இடத்துல உட்காருவோம். அங்க வழ குழன்னு இருக்கும். அவ்வளவுதான். இல்ல மாநாடு யாரையும் குறிப்பிட்டு வந்து விஜய் பேச போறதுல ஒண்ணு என்ன. நீங்க ஏதோ இந்த மாநாட்டு இருக்க நான் மீண்டும் கூட சொல்றேன், இந்த மாநாட்டுக்கு முன்னாடியாவது நான் சொன்னது நடக்குமா? பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்த சொல்லுங்க, 1 to 1 பேச சொல்லுங்க விஜய. ஏன் பேசல? இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் சார். சரி, நீங்க வந்து இப்போ கல அரசியல்ன்றதுன்னு கேட்டா ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறது கல அரசியல் தான். ஒரு 15-20 நாள் வெயிட் பண்ணிடுவோம். தாராளமா வெயிட் பண்ணுவோம். 15 நாள் இல்ல சார், நம்ம எலெக்ஷன் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவோம். விஜய்க்கு வந்து இன்னும் வந்து இந்த சார்லி சாப்ளின் வந்து ஒரு சீரியல் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு காட்சி. அவர் ட்ரெஸ் எல்லாம் அழுத்துட்டு நிற்கிற, அதான் அண்டர்வேரோட குளிக்கிறதுக்கு வந்துடுவார் ஸ்விம்மிங் பூல்ல. கொஞ்சம் காலை தொட்டு வைப்பார், கையை தொட்டு பார்ப்பாரு, சில்லுன்னு இருக்கும், கையை எடுத்துருவாரு, ஒரு காலை வைப்பார், இந்த கையை வைப்பார், அந்த காலை வைப்பார், கடைசி குளிக்கவே மாட்டார். அப்படிதான் இருக்கு. நீங்கள் அரசியலுக்கு வந்தாச்சு சார். நீங்கள் நான் நேரடியாக சாதாரண மக்கள் புரிகிற பாஷையில் தான், நான் லாங்குவேஜில் தான் என்னால் பேச முடியும். நாய் வேஷம் போடணும் முடியாயிடுச்சு. நீங்கள் குலைச்சி தானே ஆகணும். நீங்கள் வாழாட்டாமல் போயிடுங்க யாருக்கும். சரி, நீங்கள் வாழாட்ட வேண்டாம். அதுவும் ஒரு என்ன வந்து அது குணம் தான் நாய்க்கு. ஆனால் குலைக்கணும்ல சார், அப்புறம் நம்புவாங்க. சரி சார், நீங்கள் அரசியல்வாதியாகவும் நீங்கள் நடந்துக்கல. இல்லை இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த கட்சி தொடங்கின பிறகு அரசியல்வாதியாகவும் நீங்கள் நடந்துக்கல, சாதாரண அரசியல்வாதியாக நடந்துக்கல, அல்லது வந்து கேட்டினா வந்து ஒரு நடிகராகவும் நீங்கள் நடந்துக்கல. இன்னைக்கு ஒரு நடிகர்லாம் வந்து வெளியில வந்து வெளிப்படையாக அரசியல் கருத்து சொல்றாங்க, ஒரு பத்திரிகையாளர் மீட் பண்றாங்க. நீங்க நடிகர்ன்ற அந்த போர்வையிலாவது நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க முடியும். இப்போ ஒரு தகவல் வந்து இப்படி அப்படி ஓடிட்டு இருக்குது. ஜனநாயகன் கடைசி படமா இல்ல அடுத்த படத்தை நடிக்கிறாரா? கடைசி படம். யார் சொன்னது? நான் சொல்றேன். நீங்க சொன்னா விஜய் தானே சார் சொல்லணும். சரி, அதான் சொல்லிட்டாங்க சார். மீடியால உட்காந்துட்டு ஆளாளும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு வந்து இல்ல அவ்வளவுதான் சார். லாஸ்ட் இனி அரசியல் தான். இதை யார் சொல்லணும்? விஜய் சொல்லவே இல்லையே. இந்த நிமிஷம் சொல்லுவார், மாநாட்டில் சொல்றாரு, பார்க்கலாமா? இப்ப கூட ஆப் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்ல, அடுத்து மாநாடு இருக்கு, எல்லாம் இருக்கு சார். இதுதான் என் கடைசி படம் சொல்லவே இல்லை சார். எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து காட்டுங்க சார். சொல்ல நான் உச்சத்தை விட்டு வரேன், மிச்சத்தை விட்டு வரேன், இதெல்லாம் வேற. இதெல்லாம் வேற. ஆனால் இதுதான் என் கடைசி படம் சொல்லும் ஆமாமா உருட்டிட்டு இருக்கிறான் இந்த விஷயத்தையே. அப்ப இப்ப புரியுதுங்களா? ஒரு நடிகராவது வந்து நீங்க சொல்லுங்க, இது கடைசி படமா அடுத்த படமா? இந்த மாநாட்டுக்கு பிறகு பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இன்னும் பாருங்க, நிறைய பேர் ஆப்ஷன் இல்லாம இருக்காங்க அலைன்ஸ்க்கு. அப்படின்னும் போது விஜயையும் ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்க. அது வேற இருக்கு. நீங்க ரொம்ப காக்க வைக்காதீங்க சார். ஓபிஎஸ் ரெடியா தான் சார் இருக்கிறாரு. நீங்க ஒண்ணு நீங்க வந்து உங்க கட்சியிலே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் கட்சியில் சேர்த்துங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்த்துக்கிட்டா இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகைமை ஏற்படும், அந்த கூட்டணிக்கான இன்னும் கூட கதவுகள் இருக்கு, இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது அதனால இப்போ அவரை தொங்க விடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பல கட்சிக்கு போன ஒருத்தர் காத்திருந்தாரு. இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிக்கு போன வந்து பேர்களை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறான். அவங்கெல்லாம் வந்து காத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் நான் கேட்டேன்னா வந்து இவரு விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் காத்திருந்து தெரிஞ்சது, பல பேர். அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து எதுக்குன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிலைப்பாட்டை நீங்க நான் ஒரு தெளிந்த நீரோடையா பாக்குறேன். அவங்க ஒரு தெளிவான ரூட்டை புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தெளிவான இப்போ இந்த குழப்பங்கள்லாம் வராது இல்ல சார். ஒரு சின்ன ஒரு விஷயம் பதிவு பண்றேன். இது வந்து நீங்க வேற வழியில டைம் அதிகமா எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஆனா இது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீங்க என்ன 2 மாசம் ஒரு முறை தான் கூப்பிடுறீங்க, சொல்லிதான் ஆகணும். இப்ப ரீசெண்டா நீங்க பாருங்க,
ஒரு பயிற்சி முகாம் அங்கே இல்லை சார். அங்கே தம்பி லயலமணி வந்து ஒரு பத்திரிகை காட்டுறாங்க, கர்த்தருடன் கூட்டணி. எப்படி கர்த்தருடன் கூட்டணி, அதாவது கிறிஸ்டியானிட்டி வச்சு கர்த்தருடன் கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க. விஜய் படத்தையும் போட்டு அந்த ஹெட்டிங்கை போட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? லயலமணிகிட்ட ஒரு ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால், எங்களுக்கு அந்த மத சாயம் பூசாதீங்க அப்படி இப்படி ஏதாவது சொல்லலாம். அது காரணம் கேட்டால், நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால, ஜான் ஆலோசனை கிறிஸ்டின்றதுனால, எல்லாரும் கிறிஸ்டினாக இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேர், அதனால அந்த வார்த்தை வருது. ஏதோ ஒரு கட்டுரை இருக்குது கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் தலைவரை மதம் என்ற கூண்டுக்குள் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீர வசனம்லாம் பேசிட்டு, நம்ம தம்பி தான் இல்லைன்னு சொல்ல. அடுத்த கட்டம் என்ன சொல்கிறேன்னா, அந்த பத்திரிகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை அப்படியே கிழிக்கிறாரு. சார், இது ஒரு பத்திரிகை வந்து நீங்கள் வந்து எதிர்ப்பை நீங்கள் சுமந்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு வந்து நல்ல மனுஷன் விஜயகாந்த். அவருக்கு எங்கே ஆரம்பிச்சு பிரச்சனை? பத்திரிகைகளை வந்தீங்க, நீங்கள் பகைமையை 2 தரப்பு நீங்கள் பகைமை கொள்ளவே கூடாது. ஒன்று பத்திரிகை, இன்னொன்று காவல்துறை. ஒரு வளரக்கூடிய கட்சி 2 பேரை நீங்கள் பகைமையை ஏற்படுத்துறீங்கன்னா உங்களை வந்து நசுக்கிற வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சாதாரண விஷயம் கூட இவங்களுக்கு தெரியல. இன்னொரு தம்பி வந்து இன்னொரு விஷயத்தையும் புரியணும். அங்கே நீங்கள் கிழிக்கும் போது கிழியறது யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் தான் கிழிகிறார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மக்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். வெறும் பேப்பரை மட்டும் சொல்ல, நீங்க கிழிக்கும் போது அங்க கிழியப்படுறது விஜயும் கிழிகிறார். மக்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் நீங்க ஒரு திரைமறைவுல என்னென்ன கணக்கெல்லாம் போட்டிருந்தாங்க விஜய் தரப்பு, திரு ஜான் ஆரோக்கியசாமி என்ன மாதிரி கூட்டணி கணக்கெல்லாம் போட்டு கடைசியா எல்லாமே தோல்வி ஆயிருக்கு அப்படின்றீங்க. மாநாட்டுக்கு பிறகு நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். விஜயனுடைய 2வது மாநில மாநாட்டுக்கு நான் கூட மாநாடு வெற்றி அடையட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். ரைட், பார்ப்போம் என்னன்ற பொறுத்திருந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவீங்க. நன்றி சேகவராஜ் சார். நன்றி சார்.